6ஆம் இடத்துல சனி இருந்தால் கேட்கவே வேணாம், ரொம்ப நல்ல பலனை தான் கொடுக்கும். ஏன்னா சூரியன் செவ்வாய் எந்த அளவுக்கு பலன் கொடுக்குதோ அதே போல் 6ஆம் இடத்தில் சனி இருந்தால் அது நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா அவர்களுக்கு எந்த அளவுக்கு கடன் இருந்தால் கூட அந்த எல்லா கடனையும் ஒழிச்சிட்டு மீண்டு வந்துடுவாங்க. எந்த அளவுக்கு நோயால் பாதிக்கப்பட்டாலும் எல்லா நோயும் கட்டுப்படுத்திட்டு மீண்டு வந்துடுவாங்க. எந்த அளவுக்கு எதிரிகள் ரொம்ப வாலாட்டினாலும் எதிரிகள் மிகப்பெரிய அளவுக்கு வலிமையாக இருந்தால் கூட அத்தனை எதிரியும் அடக்கி வச்சுட்டு இவங்க மேலே வந்துடுவாங்க. அதனால் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடைவிடாமல் உழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது அவங்க என்ன சம்பளம் கொடுத்தாலும் சரி, கூட சம்பளம் கொடுத்தாலும் சரி, குறைச்சலான சம்பளம் கொடுத்தாலும் சரி, நான் வேலைக்குன்னு ஒத்துக்கிட்டேன், நான் அந்த வேலையை சின்சியராக தான் செஞ்சு முடிப்பேன்னு செய்கிறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கும். அதே போல் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு இந்த பாசாங்கு செய்கிற வேலையெல்லாம் பிடிக்காது. அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வேலையை முடிப்பாங்களே தவிர ஆனால் சின்சியராக ஒழுக்கமாக நேர்த்தியாக செஞ்சு முடிப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அவங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிரும். அதே போல் இந்த பொது இடங்களில் இந்த தொழிலாளர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் எடுக்கிறது, பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி தேர்தல்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று மேலே வருவாங்க. இது வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல எம்ப்ளாயீஸ் வேலைக்கு கிடைப்பாங்க. அவங்களுக்கு விசுவாசமான ஊழியர்கள், அதாவது அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஊழியர்கள்லாம் கிடைப்பாங்க. இது 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதோட சிறப்பு.